நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு 1 மந்தாவே ரொம்ப அர்ஜென்ட்னு சொல்லிட்டு ஒரு 20 ஆகாய தாமரையை கேட்டுட்டு இருந்தாரு. என்கிட்ட சுத்தமாக பார்த்தீங்கன்னா ஆகாய தாமரையே கிடையாது. அவருக்காக பார்த்தீங்கன்னா ஒரு 1 ஹவர் டிராவல் பண்ணி ஒரு குளத்துல இருந்து ஆகாய தாமரை கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு வந்துட்டேன். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25 ஆகாய தாமரை கேட்டிருந்தார். என் வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்கும் கொரியர் அவ்வளோ பண்ணது கிடையாது. அதனால எனக்கு தெரியாது ப்ரோனிட்ட. இருந்தாலும் அவர் ரொம்ப கம்பல் பண்ணுவோம். இந்த அட்டை பாக்ஸை ஃபர்ஸ்ட் போய் ஒரு கடையில் வாங்கிட்டேன். ஆகாய தாமரையை பார்த்தீங்கன்னா பேக் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒழுங்கான கவர் கிடையாது. எனக்கு பேக் பண்ணவும் தெரியாது. ஒரு அக்வேரியம் ஷாப் கிட்ட கவர் கேட்டேன், அதையும் தந்துட்டாங்க. அந்த லப்பர் பேண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேக்கிங் தான் பண்ண போகிறோம். நம்ம டபுள் கவர் தான் போட போகிறோம். ஏன்னா தண்ணி லீக் ஆகக்கூடாதுன்னு. நம்மளுக்கு ஒழுங்காக பேக்கிங் பண்ணவே தெரியாது. யூடியூப் வீடியோஸை பார்த்து ஏதோ நம்மளுக்கு தெரிஞ்சதை வச்சு தத்துக்கா பத்துக்கான்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிட்டு வரோம். என்னன்னு தெரியல, இருக்கிற ஆகாய தாமரை எல்லாமே பூச்சி பிடிச்ச மாதிரி இருந்தது. சிலது மட்டும்தான் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுதான் பார்த்தீங்கன்னா ஃபில்டர் பண்ணி ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்கு வந்து நம்ம பேக் பண்ணிட்டு இருக்கோம். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிட்டாச்சு. நமக்கு தெரிஞ்ச மெத்தடில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைட்டாக சுற்ற முடியுமோ அவ்வளோ டைட்டாக அதை சுற்றி லப்பர் பேண்ட் போட்டுட்டாச்சு. இதோட கண்டினியூட்டி அடுத்த ஷார்ட்ஸில் நம்ம